சின்னத்திரையில பல பிரபலமான சீரியல்கள்ல நடிச்சதன் மூலமா மக்கள் மனசுல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சவங்க தான் ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமி. பெங்களூரை பிறப்பிடமா கொண்ட இவங்க கன்னட சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில தான் தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரிவும் சந்திப்பும் சீரியல் மூலமா தமிழ் சின்னத்திரையிலையும் அறிமுகமானாங்க. இந்த சீரியல்ல இவங்களுடைய இயல்பான நடிப்பின் மூலமா பலருடைய கவனத்தையும் பெற்றது மட்டும் இல்லாம அவங்கள தன்னுடைய ரசிகர்களாகவும் மாத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பமா அமைஞ்ச ஒரு சீரியல் தான் சரவணன் மீனாட்சி சீசன் 2. இந்த சீரியல்ல ரச்சிதாவோட மீனாட்சி கேரக்டருக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சது. சொல்லப்போனா இந்த சீரியல்ல இருந்து தான் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே உருவாகி இருந்தது. மேலும் இது மூலமா ரச்சிதா தமிழ் சின்னத்திரையில ஒரு முன்னணி நடிகையாகவும் உயர்ந்திருந்தாங்க. சீரியல்கள்ல தொடர்ந்து சக்சஸ் ஆன ரச்சிதா அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோஸ்லயும் கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமா இவங்க கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் சீசன் 6. இந்த நிகழ்ச்சியில அவங்க கண்டஸ்டண்டா கலந்துக்கிட்டது அவங்க ஃபேன்ஸ் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. மேலும் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ரச்சிதா இன்னுமே பிரபலமானாங்க. அதனுடைய விளைவா இப்ப இவங்க சின்னத்திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு போய் தமிழ் மற்றும் கன்னட மொழி படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு வராங்க. என்னதான் இவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சாலும் பர்சனல் லைஃப் அந்த அளவுக்கு செட் ஆகலன்றது இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இவங்க தமிழ்ல முதல்ல நடிச்ச பிரிவும் சந்திப்பும் சீரியல்ல கூட நடிச்ச ஆக்டர் தினேஷ் கோபாலசாமியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ரச்சிதா அவர் கூட சேர்ந்து ரொம்ப வருஷங்கள் வாழ முடியல. திருமணமாகி ஒரு சில வருடங்கள்லேயே இவங்களுக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா இப்ப பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வராங்க. அந்த நேரத்துல இவங்களுடைய பிரிவு சின்னத்திரை வட்டாரத்துல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரச்சிதாவோட மறுமணம் பத்தியும் பலவிதமான வதந்திகள் அடிக்கடி பரவிக்கிட்டு வந்துச்சு. சொல்லப்போனா இப்பவுமே அது அப்பப்ப சோசியல் மீடியால ரச்சிதா சீக்கிரமே செகண்ட் மேரேஜ் பண்ண போறாங்கன்னு சொல்லி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஆக்ட்ரஸ் ரச்சிதா ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருக்காங்க. ஆக்சுவலா இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பத்தி அடிக்கடி ஏதாவது ஒரு வதந்தி வந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பா ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மே மாசம் வந்தாலே எனக்கு கல்யாணம்னு ஒரு செய்தி வந்துடும். ஆனா அது எந்த மே மாசம்னு மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க, எனக்கே தெரியலன்னு சிரிச்சுக்கிட்டே ஃபன்னா பேசியிருக்காங்க. ஸோ ரச்சிதாவுடைய இந்த ஒரு இன்டர்வியூ இப்ப அவங்களுடைய ஃபேன்ஸ் மத்தியில வைரல் ஆகிட்டு வருது.